அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வன்முறை அப்படிங்கிறது டெரரிசம் டாபிக் கீழே மெயின்ஸில் இது வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மெயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தோன்னா வன்முறையில் 2013 குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா மத வன்முறை என்றால் என்ன அப்படின்னு ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிராந்திய உணர்வினை தடுப்பதற்கான தீர்வினை பரிந்துரைக்கவும். அதாவது பிராந்திய உணர்வினை தடுப்பதற்கான தீர்வு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி 3 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க 2013 குரூப் 1ல். அடுத்து பார்த்தீங்கன்னா 2015 குரூப் 1ல் பார்த்தோன்னா சமூகத்தில் தீவிரவாதத்தின் தாக்கத்தினை விளக்குக. சமூகத்தில் வந்து தீவிரவாதத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு 8 மார்க் கொஸ்டினாக வந்திருக்கு. 2016 குரூப் 1ல் பார்த்தோன்னா இன மத உணர்ச்சியின் பல்வேறு பரிமாணங்கள். இன மத உணர்ச்சியோட பல்வேறு பரிமாணங்களை வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 8 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இனவாதம் என்றால் என்ன ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்திருக்கு 2016 குரூப் 1ல். அடுத்து 2017 குரூப் 1ல் பார்த்தோன்னா பயங்கரவாதம் பற்றி சிறு குறிப்பு வரைக 3 மார்க் கொஸ்டினாக ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா உடல் ரீதியான வன்முறை என்பதன் பொருள். உடல் ரீதியான வன்முறை அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு ஒரு 3 மார்க் கொஸ்டின் நமக்கு இடம்பெற்றிருக்கு. 2019 குரூப் 2வில் பார்த்தோன்னா இந்தியாவில் மத சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் முக்கியமான சமூக பகுப்பாய்வு. முக்கியமான சமூக பிரச்சனைகளை வந்து பகுப்பாய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 15 மார்க் கொஸ்டினாக நமக்கு வந்து 2019 குரூப் 2வில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2016 குரூப் 2வில் பார்த்தோன்னா இந்தியாவில் இனவாதத்தை கட்டுப்படுத்துவதில் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் பங்கு. இந்தியாவில் வந்து ஒரு இனவாதத்தை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து தேசிய ஒருமைப்பாட்டோட குழுவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஆணவ கொலைக்கான சமூக காரணம் என்னன்னும் அதோடு மற்றும் அதன் விளைவுகளை கலந்தாய்வு செய்ய சொல்லி ஒரு 8 மார்க் கொஸ்டின் 2016 குரூப் 2வில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 2022 குரூப் 2வில் வந்து தேசிய ஒருமைப்பாட்டில் வந்து வகுப்புவாதம் எவ்வகை தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஒரு தேசிய ஒருமைப்பாடு இருக்குன்னா அதில் வந்து வகுப்புவாதத்தோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு 12 மார்க் கொஸ்டின் வந்திருக்கு. 2008 குரூப் 2வில் பார்த்தோன்னா இந்திய முஸ்லீம்கள் சந்திக்கின்ற சமூக பொருளாதார இடர்கள். 2018 குரூப் 2008 குரூப் 2வில் இந்திய முஸ்லீம்கள் வந்து சந்திக்கின்ற சமூக பொருளாதார இடர்களை வந்து எடுத்துரைக்க சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவில் நடைபெறும் தீண்டாமை நடவடிக்கைகளுக்கு 3 எடுத்துக்காட்டு. இந்தியாவில் நடைபெறக்கூடிய தீண்டாமை நடவடிக்கைகளுக்கு வந்து ஒரு 3 எடுத்துக்காட்டு வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? எல்லாமே தாங்க டெரரிசம் ரிலேட்டட் டாப்பிக்கில் சோஷியல் இஷ்யூ எக்கனாமிக் இஷ்யூவில் வன்முறை அப்படிங்கிற டாபிக் கீழே கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா? இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அகெயின் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.